ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா மகேந்திரபுரம். அந்த ஸ்கூலில் இயற்கை நீங்களே தான் சொல்லிட்டீங்க. பசங்க கதை ஆரம்பிக்கும் போது இயற்கை எழில் அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே கவர் பண்ணி சொல்லிட்டீங்க. அது வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னா அந்த வில்லேஜில் ரொம்ப இயற்கையோட கூடியது நெல், காய்கறி தோட்டம், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் விவசாயத்தை நம்பி இருந்தால் எப்படி இருக்கும்? பயிர் பச்சை எப்பவுமே இருக்கும். அது பக்கத்திலே ஒரு நடுநிலைப்பள்ளி. அந்த நடுநிலைப்பள்ளியில் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் பேர் முகிலன். முகிலன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கூட ஒரு குட்டி பையன் சொல்லிட்டோம். அது வந்து நான் எடுத்து சொல்கிறேன். அந்த முகிலன் வந்து எல்லாத்தையும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் மார்க் மட்டும் அடைவார். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவன் 1, 2, 3 ஜஸ்ட்டு பாஸு. ஆனால் அவன் என்ன பண்ணுறதில்ல, எப்பவுமே மார்க் எடுக்க மாட்டான். இந்த மாதிரி எதாவது போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? அவனுக்கு வராது எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அவனுக்கு தெரியாமல் உட்காரிச்சிட்டான். ஆகஸ்ட் 15 வருது. அன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு வந்து கலெக்டர் சொல்கிறாரு, அங்கே ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்தில் போய் ஒரு நடுநிலைப்பள்ளியில் ஒரு 30 நிமிஷம் குட்டி பசங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் எங்கே வராரு? அந்த ஸ்கூலுக்கு வராரு. ஸ்கூலுக்கு வந்த உடனே இது மாதிரி பசங்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இப்படி நீ படிச்சுட்டு என்னடா ஆக போறேன்னு கேட்குறாரு. எல்லா பசங்களும் சொல்லிட்டே வராங்க. கல்வி வந்து ரொம்ப சொல்லிக்கிட்டேன். எல்லாரும் கேட்டு வந்து கடைசியில் அந்த மார்க் ரொம்ப கம்மியாக வாங்க இல்லையா, அவனை போய் கேட்குறாங்க. அவன் பேச்சே வரல, பேசவே தெரியல. நான் என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்ல தெரியல. உடனே அவன் என்ன சொல்கிறான்? முடிக்கும்போது டக்குனு கலெக்டர் பார்த்துட்டா இல்லையா, நான் கலெக்டர் ஆகிட்டு. உடனே அந்த சார் என்ன சொல்றாரு? கண்டிப்பாக நீ கலெக்டர் ஆகிடுவ. நீ எப்படி கலெக்டர் ஆகுன்னு சொல்லியோ, இதுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. இலக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், அடைய முடியும். நீ ஒரு நல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்ட, கண்டிப்பாக நீ கலெக்டர் ஆகும் அப்படின்னா. உடனே இந்த பையனுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இன்னும் இது கலெக்டர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுற. ஈவினிங் வந்து அவங்களுக்கு தமிழ் மேடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே என் அம்மான்னு தான் கூப்பிடணும், டீச்சரே கூப்பிட விடாதீங்க. அந்த அம்மாவுக்கு போய் மெதுவாக சொல்கிறோம், நம்ம இது மாதிரி என்ன கலெக்டர் ஆகணும்னு சொல்லி கலெக்டர் தான் இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரொம்ப டெரஸ் ஸ்கூல்லேயே 4ஆம் வசதி என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கீங்க. அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை, 21 நாள் உங்களை ட்ரெயின் பண்ணிடுறேன். அடுத்து கோட்டையாளி வரப்போகுது, அதில் 5 சப்ஜெக்ட்லேயும் 500 வாங்க வைக்கிறேன் அப்படின்னு தமிழ் டீச்சர் சொல்கிறாங்க. அவங்க ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக ஒரே ஒரு வேலை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்னா, நான் ஒரு சொல்லுவேன், அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, அவனுக்கு வந்து நூலகத்துக்கு போ. நூலகத்துக்கு போ. நான் நூலகர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாபிக் சொல்லுவேன். அந்த டாபிக் உள்ள புக்கை எடுத்து படிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்க மேடம்னா,